4ஆந்தேதி கெஸ்ஸிங் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே இந்த இந்த கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் இது எப்படின்னு. இந்த இந்த 42ன்ற நம்பர் பாருங்கள். இந்த 42 ப்ளூ கலர் சார்ட்டில் ப்ளூ கலர் மார்க்கில் 4 நாள் விட்டு பிசியில் 42 அப்படின்னு வந்திருக்கு. பிசியில் 42, அதாவது ஏபியில் இருக்கிற 42 பிசிக்கு 42 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஏபியில் இருக்கிற 34 பிசியில் 34 அப்படின்னு வரணும். பாருங்கள், இந்த 42 இங்கே பிசியில் 42 அப்படின்னு வந்திருக்கு. இதில் இருக்கிற ஏபி நமக்கு இங்கே பிசியில் 34 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பாருங்கள், நமக்கு இங்கே 675, இது 2 நாளைக்கு மேலே பாருங்கள் 765. ஓகேங்களா? இப்போ அதுக்கு மேலே 2 நாளைக்கு மேலே பாருங்கள் 699. ஸோ இந்த 699 இங்கே ரிசல்ட் வரணும். அதாவது 969 அப்படின்ட்டு வரணும். புரியுதா? பார்த்துக்குங்க. இந்த 765ன்ற நம்பரு ஏபியில் அப்படியே வந்து இந்த 76, இந்த 76ன்ற நம்பரு 67 அப்படின்னு திரும்பிச்சு. இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த 69 இங்கே 96 அப்படின்னு திரும்பணும். ஏபி 96ன்னு வரும்போது சி போர்டு 9 அப்படியே நிற்கணும். இங்கே பாருங்கள் 5, 2 நாள் விட்டு 5, அதுக்கு 2 நாளைக்கு மேலே பாருங்கள் 9. ஸோ அந்த 9 நமக்கு இங்கே அப்படியே நிற்கணும். அப்படி வரும்போது நமக்கு பாருங்கள் 969 வரணும். இதில் இன்னொன்று பாருங்கள், இந்த 09ன்ற நம்பரு, இந்த 09 சி போர்டு 9 வரும்போது 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் 3 நாளுக்கு அப்புறம் 4ஆவது நாள் ரிசல்ட்டில் 09ன்னு ஏபி வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த 9 அப்படின்னு வரும்போது 79. பாருங்கள், இந்த கருப்பு கலர் மார்க்கில் 79 சி போர்டில். அது பாருங்கள் அதே மாதிரி 4 நாள் விட்டு 5ஆவது நாள் இங்கே ஏபியில் அந்த 79 அப்படின்னு அப்படியே வந்திருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அங்கே 3 நாள் விட்டு 4ஆவது நாள் வந்தது. இப்போ 4 நாள் விட்டு 5ஆவது நாள் வந்தது. இப்போ பாருங்கள், அடுத்த 9ன்ற நம்பரு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 99. ஸோ இந்த 99 அந்த நம்பர்லேயே தான் இங்கே வந்துச்சு ரிசல்ட்டு 699ன்னு. இப்போ அங்கேருந்து நமக்கு 6 நாள் விட்டு இந்த 99 கேமில் வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாகிடுச்சு நாள். எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7ஆவது நாள் ஆயிடுச்சு. ஆனால் சொல்ல முடியாது அந்த 99ன்றது கேமில் வரலாம். அப்போ ஏபியில் தான் அந்த 99 வரணும். 3ஆவது சான்ஸ் ஒரு வேளை நமக்கு மாற்றி அதை ஏசியில் அடிக்கலாம். ஓகேவா? ஏசியில் 969 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு 10ன்ற நம்பர் இங்கே வந்தது. 10ன்ற நம்பரு அதிலேருந்து பாருங்கள் 2 நாள் விட்டு 51, மறுபடியும் மறுநாள் 51. அதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக நமக்கு 6 நாள், 6ஆவது நாள் 1, 2, 3, 4, 5, 6ஆவது நாளில் பாருங்கள் 65 அப்படின்னு இருக்கும். இப்போ திரும்பவும் கரெக்டாக 6ஆவது நாள் அதே நம்பரை திருப்பி நமக்கு இங்கே 06 அப்படின்னு அடிக்கலாம். இப்போ 06 அப்படின்னு அடிக்கும்போது இங்கே ஒன்று மேட்ச் ஆகுது பாருங்கள். அதுக்கு இன்னொரு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது எப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்கள் 740, இந்த 7ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி பாருங்கள் 8ன்னு வரும். அது பாருங்கள் இங்கே நமக்கு திருப்பி 048 அப்படின்னு இருக்கும். இந்த 0க்கு 0, இந்த 4க்கு 4, இங்கே இந்த 7க்கு 8ன்ற நம்பரு 048 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து பாருங்கள் இந்த 488. ஸோ இந்த 488ல் தான் 588 நம்ம எடுத்து என்ன பண்ணோன்னா அப்படியே டைரெக்டாக வச்சுட்டோம். அது பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பி வந்திருக்கு. எப்படின்னா இந்த 8 அப்படியே இங்கே 8 வந்துச்சு, 8க்கு இங்கே 8 வந்துச்சு, இந்த 8 வந்து இங்கே வந்துச்சு. இது வந்து இங்கே இருக்கிற 48க்கு 58 அப்படின்னு திரும்பிச்சு. இந்த 74க்கு 48 அப்படின்னு திரும்பிச்சு. இப்போ இங்கே 99 அப்படின்னு இருக்குது. இந்த 99ல் ஒரு நம்பர் கூட்டணும். எப்படி இருந்தாலுமே ஒரு நம்பர் கூட்டணும். இங்கே 7க்கு 8ன்னு வந்துச்சு, இங்கே சி போர்டில் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 4ன்ற நம்பருக்கு பி போர்டில் 5ன்னு வந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு இந்த 9ன்ற நம்பருக்கு 0ன்ற நம்பர் வரணும். அது நமக்கு ஒருவேளை ஏ போர்டில் வரலாம் 0. அப்படி வந்தாலுமே 069 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 88 கேமில் அப்படியே வந்து இங்கே 88 ஏசியில் இருக்குது. ஸோ இந்த 04 நமக்கு ஏபியில் இருக்குது. அப்போ இந்த 96 நமக்கு திரும்பி பிசியில் 69 அப்படின்னு வரணும். புரியுதா? பார்த்துங்க.
அப்படி வரும்போது 069 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும். இல்லைனா 960 இல்லை 906 அந்த மாதிரி இந்த நம்பர் பாக்ஸில் வரணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு 069 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி வரும்போது நமக்கு கரெக்டாக இந்த பேட்டர்னும் எல்லாமே மேட்ச் ஆகும். இந்த 99 மேட்ச் ஆகும், இந்த 69 மேட்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது 069 அப்படின்ற ஒரு நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை இந்த 99ன்னு வந்துச்சுன்னா இந்த 969 வரலாம். ஓகேவா? 969 069 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 906 பாக்ஸ் போடுங்க. ஏன்னா இந்த 675 அதுக்கு மேலே 765 அதுக்கு 2 நாளைக்கு மேலே இருக்கிற 699 இங்கே 2 நாளைக்கு கீழே அப்படியே 699 பாக்ஸ் வரலாம். இல்லை 906 பாக்ஸ் வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு 096 அந்த நம்பருமே பாக்ஸில் அடிக்கலாம். அதனால் பாருங்கள் இந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள், கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கள். பாருங்கள், சி போர்டு 4 வந்தால் நீங்கள் இந்த 34 போட்டு பாருங்கள். இல்லை ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா இந்த 90 96 ஆல் போர்டு போட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த 42 திரும்பவும் ஆல் போர்டில் வருமா பாருங்கள். இங்கே ஒரு ஏபி, இங்கே பிசி, ஏசியில் 42 வருமானு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு ஏசி 75, இங்கே பிசி 75, ஏபி 75 வருமானு பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள்.